உன் கடந்த காலத்தை நான் சித்திரவதை செய்திருக்கிறேன். வலி, அவமானம், அசிங்கம், இன்று நான் அனைத்தையும் திருப்பித் தருகிறேன். ஏன் உன்னை துன்புறுத்த வேண்டும்? ஏனெனில் உன் தன்மானத்தை துண்டு துண்டாக நசுக்குவது மிகவும் நன்றாக இருக்கிறது, முட்டாளே. இல்லை, நான் அவனைப் போல் ஆக முடியாது. ஆனால் அவனைப் போன்ற கயவர்கள் தொடர்ந்து சுவாசித்தால் மேலும் பலர் இறந்து விடுவார்கள். காவா, நீ என்னை கொல்ல முயன்றாய், ஆனால் தோற்றுவிட்டாய். அதனால் நான் உன்னை கொல்ல மாட்டேன். இருந்தாலும் உன்னை சும்மா விட முடியாது. என்ன என்ன செய்யப் போகிறாய்? 2 வருடங்கள் நீ எனக்கு அளித்த நரக வாழ்க்கைக்காக ஒரு குத்து. பலவீனமானவர்களை பயமுறுத்தியதற்காக ஒரு குத்து. அந்த லாரியிலிருந்து என்னை தள்ளி கொல்ல முயன்றதற்காக 2 குத்துகள். நான் கொடுக்கும் 4 அடிகளை வாங்கிக்கொள். அதோடு நாம் கணக்கை முடித்துக் கொள்வோம். மன்னிக்கவும், அது என் தவறு. தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. என்னை குத்துங்கள். நான் முதல் அடியிலேயே இறந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். கவலைப்படாதே, நான் மெதுவாகவே குத்துவேன். 2வது குத்து. 3வது. எழுந்திரு. என்னை கொன்றுவிடு. 4 உறுப்புகள் துண்டிக்கப்பட்டு முற்றிலும் குருடாகிவிட்டான். சரியாகத்தான் இருக்கிறது. அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். சரி, இனிமேல் என் கண்முன் வரக்கூடாது. வேலை முடிந்தது, போகலாம். நாம் வீடு திரும்புகிறோம். பஃபர் ஜோன் நகரம். சுவர்காவல் பணியில் இருக்க நான் எதையும் செய்வேன். உண்மையாகவே, குறைந்தபட்சம் இங்கே நாம் உண்மையில் அரக்கர்களுடன் சண்டையிட வேண்டியதில்லை. இவ்வளவு கோழையாக இருக்காதே. ஒரு அரக்கன் வந்தால் நீ பயந்து சுவரிலிருந்து விழக்கூடாது. விழிப்புடன் இருங்கள். எப்போது ஒரு அரக்கன் தோன்றும் என்று சொல்ல முடியாது. முதல் லெப்டினன்ட் தமாககேல், LV-31 கமாண்டர். ஐயா, ஆனால் இது பஃபர் ஜோன். ஏரியா எக்ஸிலிருந்து அரக்கர்கள் இங்கே வருவது அரிது. பிரைவேட் ஷோகி மாட்சுரா, LV-22 வாரியர். நாம் விழிப்புடன் இருக்கும் வரை ஒரு அரக்கன் தோன்றியுள்ளது. கிராக்கனின் குழந்தை, LV-45, ஷெல் வகை அரக்கன். பதட்டப்படாதே, வரிசையை விட்டு விலகாதே. சுடு. அதோட பலவீனத்தை பார்த்து சுடுங்க விடாதீங்க, சுட்டு தள்ளுங்க. இதன் நிலை 90 அதிகமாக இருக்கிறது. நம் ஆயுதங்கள் வேலை செய்யவில்லை. இதோ வருகிறது. விலகிச் செல்லுங்கள். அது அவனை கொன்னுடுச்சா? ஷுன், உன் சாவுக்கு நான் பழிவாங்குவேன். உன்னை கொல்லாம விடமாட்டேன். இந்த ஆக்டோபஸ், நான் உன்னை வீழ்த்துவேன். அது சாகிற வரைக்கும் விடாதீங்க, சுட்டுக்கிட்டே இருங்க. அதோட வீக்னஸ் பார்த்து சூடுங்க. இது சமாளிக்க முடியாது. நின்றுவிட்டது. என்ன? ஏதாவது கண்டு பயப்படுகிறதா? அது எதை கண்டு பயப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது நம் வாய்ப்பு. செத்துப்போ. நாம் அதை கொன்றுவிட்டோமா? என்ன? அதற்கு ஒரு கீறல் கூட இல்லை. அது சாத்தியமற்றது. ஆஹா, அது பயப்படுவதற்கான காரணம் அவன்தானா? பாம் போட்டுக்கொள்ள முடியாத ஒரு அரக்கனை இவன் ஒரே அடியில் கொன்றான். அந்த வகையான தர அழிவு சக்தி கொண்டவர்கள் அதிகம் இல்லை. இந்த ஆளை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. அவன் யார் என்று நான் கண்டுபிடிக்க வேண்டும். என்ன நடந்தாலும் சரி. சிறப்பு திறன் இன்ஸ்பெல்ட் மேம்பட்டது. துல்லியமான தகவல்களை பார்க்க துல் உசெண்ட் அனுமதிக்கிறது. பயனர் இலக்குக்கு அருகில் இருக்கும்போது தகவல் மிகவும் துல்லியமாக இருக்கும். என்ன? இதுக்கு வாய்ப்பே இல்லை. எச்சரிக்கை அமைப்பு அறிவிப்பு. உங்கள் மரியாதையை செலுத்துங்கள். அவனுடைய தகவலை என்னால் பார்க்க முடியவில்லையா? லெப்டினன்ட், என்ன நடந்தது? லெப்டினன்ட் விழுந்துவிட்டார். மருத்துவரை அழையுங்கள். ஏய், நான் ஒன்று கேட்க வேண்டும். ஆம், இங்கிருந்து வெளியேற்றும் தங்குமிடம் 6 எவ்வளவு தூரம்? அது வடக்கே 50 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. ஆனால் அங்கே செல்ல நீங்கள் ஏரியா எக்ஸ் வழியாக செல்ல வேண்டும். ஏரியா எக்ஸ்? அங்கேதான் அவர்கள் அரக்கர் படையெடுப்பை தடுத்து நிறுத்துகிறார்கள். சண்டையால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்காக அரக்கர்கள் அங்கு குவிக்கப்படுகிறார்கள். அங்கே பல வேட்டைக்காரர்கள் அரக்கர்களுடன் சண்டையிட்டு வருகிறார்கள். அடடா, இவை அனைத்தும் அரிய பொருட்கள். உண்மையான உலகில் அரக்கர்களை தோற்கடிக்கும்போது பொருட்கள் கிடைக்குமா? இது உண்மையாகவே ஒரு விளையாட்டு போலதான் இருக்கிறது. இந்த அரக்கன் உங்களுக்கு எவ்வளவு பலமாக இருந்தான்? ஒரு லெவல் 45 மிகவும் கடினமான எதிரி. இதுவே அவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த போதுமானதா? இந்த அரக்கர் படையெடுப்பில் லெவல் 45க்கு மேல் எத்தனை அரக்கர்கள் இருக்கிறார்கள்? ஒருவேளை 100க்கும் மேல் இல்லை. அப்படிப்பட்ட அரக்கர்கள் நிறைய இருந்தால் மனித இனம் எப்பதோ அழிந்திருக்கும். எங்கும் ஒன்றுதான். சரி, புரிந்தது, நன்றி, நான் கிளம்புகிறேன். இது ஒரு நியாயமற்ற கோரிக்கையாக இருக்கலாம். ஆனால் தயவு செய்து ஏரியா எக்ஸ்க்கு செல்லுங்கள்.
உங்களைப் போன்ற ஒரு பலமான வேட்டைக்காரர் இருந்தால் பல மக்களை காப்பாற்ற முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். தங்குமிடம் 6க்கு செல்லும் மிக குறுகிய பாதை ஏரியா எக்ஸ் வழியாகதானே? ஆம். சரி, அப்படியானால் அப்படியானால் நீங்கள் செல்லப் போகிறீர்களா? ஆம், நான் ஏரியா எக்ஸ் வழியாக செல்லும்போது என்னை கடந்து வரும் துரதிர்ஷ்டவசமான எந்த அரக்கனையும் நான் தோற்கடிப்பேன். முன் வரிசை, பின்புறம், இராணுவ முகாம். ஐயோ லெப்டினன்ட், நீங்கள் கடைசியாக விழித்துக் கொண்டீர்கள். நான் எவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்தேன்? சுமார் 10 நிமிடங்கள். ஐயா, அரக்கர்களால் கைவிடப்பட்ட குணப்படுத்தும் பொருட்கள் உடனடியாக வேலை செய்தன. முன்னதாக நம்மை காப்பாற்றிய மனிதன் எங்கே? அவர் வடக்கே சென்றார். ஓ, வடக்கு. நில்லுங்கள், நீங்கள் இப்போது என்ன சொன்னீர்கள்? அவர் வெளியேற்றும் தங்குமிடம் 6க்கு திரும்பி செல்கிறார். ஏரியா எக்ஸ் வழியாக செல்லப் போகிறாரா? ஆமையா, அவருக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லாதது போல் தெரிந்தது. அவர் தயக்கமின்றி சென்றார். உடனடியாக மத்திய கட்டளை மையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். மத்திய கட்டளை மையம், லெப்டினன்ட், இன்னும் சுமார் 10 நிமிடங்கள் உள்ளன. திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு என்னால் போக முடியும். நான் அவசர ரேடியோவில் ஒரு செய்தியை அனுப்பினேன். ஆனால் ஏன் மத்திய கட்டளை மையம்? லெப்டினன்ட், இந்த நடவடிக்கை முந்தையவற்றிலிருந்து வேறுபட்டது. இந்த தகவல் மிகவும் ரகசியமானது, அதனால்தான் உங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இந்த நடவடிக்கைக்கு அடிப்படையாக இருக்கும் ஏரியா எக்ஸ் நாம் அரக்கர்களை தடுத்து நிறுத்தும் பகுதியின் ஒரு பகுதி அல்ல. அது ஒரு குண்டுவீச்சு மண்டலம். ஏரியாவிலிருந்து ஒரு அவசர அழைப்பு வந்துள்ளது. அவர்களை இணைக்கவும். மத்திய தளபதி ரெஞ்சி குமாகயா 458 ஃப்ளேம் மேஜ். ஆமையா, தொடர்பு குறியீடு 4 மற்றும் 2. இது லெப்டினன்ட் காகேயூரா. நான் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். இப்போதுதான் ஒரு மர்மமான வேட்டைக்காரன் குண்டுவீச்சு மண்டலத்திற்கு புறப்பட்டார். அவருக்கு குண்டுவீச்சு குறியாது. செயல்பாட்டை பற்றி அவருக்கு தெரியாது. அப்படியானால் உங்கள் தவறை பற்றி தெரிவிக்க மட்டுமே வந்தீர்களா? இல்லை ஐயா, வரவிருக்கும் குண்டுவீச்சு குறித்து அவருக்கு தெரிவிக்க ஒரு அவசர ஒலிபரப்பு தேவை. லெப்டினன்ட் காகேயூரா, நீங்கள் அவன் சாலசாலி. அவர் இப்படி இறக்க விட முடியாது. அவர் ஒரு பலமான வேட்டைக்காரனா? அவரது நிலை என்ன? எனக்கு தெரியாது. ஹாங்க், நிலை தெரியாத ஒரு வேட்டைக்காரன் விதிகளை மீறி குண்டுவீச்சு மண்டலத்திற்குள் நுழைந்துவிட்டான். அவனுக்காக நான் அவசர ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? செய்தி வெளியிடுவதற்கு முன்பே அவன் செத்திருப்பான். உனக்கு மூளை இல்லாவிட்டாலும் நகைச்சுவை உணர்வு நிச்சயமாக இருக்கிறது. அவர்கள் சொந்தமாக நிற்க கற்றுக்கொள்ள போதுமான அளவு பயிற்சி செய்யப்படவில்லை என்று தெரிகிறது. உன் கீழ்மட்ட அதிகாரிகளுடன் நான் தலையிட வேண்டியதில்லை. ஆனால் நீ ரேஷன் முன்னேற்றத்தை தடுத்தாய் என்று நான் மேலதிகாரிகளிடம் புகாரளித்தால், அப்படியானால் நீ பொறுப்பேற்க வேண்டும். இவன் உண்மையிலேயே தன் சொந்த ஆட்களை கீழே இழுக்கப் போகிறானா? நாம் இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த எதிரியை சந்தித்திருக்கும்போது மேற்கு தளபதி மீ டோனோசாக்கி LV 73 கோலம் டேமர் என்ன ஒரு முட்டாள்! ஆனாலும் அவன் கவனமாக பயிற்சி அளித்த காகேயூரா ஒரு விசித்திரமான ஆளை காப்பாற்ற முயற்சிக்கிறான். அது இந்த நடவடிக்கையை கைவிடுவதாக அர்த்தம். அந்த ஆள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன்! லெப்டினன்ட் காகேயூரா, எங்கள் திட்டங்களில் தலையிடும் எண்ணம் உங்களுக்கு இல்லை என்று நம்புகிறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு திருப்தியான காரணத்தை வழங்கவில்லை என்றால் நான் தனிப்பட்ட முறையில் உங்களை ஒரு இராணுவ தீர்ப்பாயத்திற்கு அனுப்புவேன். அது அவர் இருப்பாரா அல்லது குனகாயா? லெப்டினன்ட் காகேயூரா, நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணத்தை கொடுங்கள். ஆம் ஐயா, அந்த நபர் ஒரு லெவல் 45 குட்டி கிராக்கனை ஒரே அடியில் கொன்றுவிட்டார். என்ன? அப்படியானால் அவர் ஒரு ஏத்தர வேட்டைக்காரரை விட சக்தி வாய்ந்தவர். அவர் இராணுவத்தைச் சேர்ந்த எஸ்தர வேட்டைக்காரராக இருக்க முடியுமா? நன்றி, பணியாளர்கள் பணிகளில் குறைபட்டுள்ளனர். BZ-லிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட எந்த சமிக்ஞைகளும் இல்லை. அவரது நிலை உங்களுக்கு ஏன் தெரியாது? உங்கள் ஆய்வுத்திறனால் அதை பார்க்க முடியவில்லையா? அதை பற்றிதான். என்னால் அவரது நிலையை பார்க்க முடியவில்லை. வெட்கக்கேடாக அவர் மீது என் திறனை பயன்படுத்திய பிறகு தகவல் அதிக சுமை காரணமாக நான் சுயநினைவை இழந்தேன். அப்படியானால் அவர் குறைந்தபட்சம் லெவல் 100. இந்த வகையான வலிமை அரிதானது என்பது உண்மைதான். ஆனால் அது இந்த நடவடிக்கையை நிறுத்துவதற்கான காரணமல்ல. நான் ஒப்புக்கொள்கிறேன். கிழக்கு தளபதி நோபுவோ யுவாசா LV 44 ராக் மேஜ். அத்தகைய நிச்சயமற்ற காரணங்களால் எங்கள் இராணுவ பொறுப்புகளை கைவிட முடியாது. 4 வேறுபட்ட படைகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான துருப்புக்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இடையக மண்டலம், குண்டுவீச்சு மண்டலம், சிப்பாய் படைத்தலைவர் மண்டலம்,
குண்டுவீச்சு மற்றும் இடையக மண்டலத்தை முழுமையாக சூழ்வதற்கு போதுமான துருப்புகள் உள்ளன. அசல் திட்டம் குண்டுவீச்சுக்கு பிறகு படைத்தலைவர் மண்டலத்தில் நிலைநிறுத்தப்பட்ட அரக்கர்களை வெளியேற்றுவதுதான். ஆனால் ஒரு அவசர ஒலிபரப்பு செய்யப்பட்டால் அரக்கர்கள் அந்த ஒலிக்கு எதிர்வினையாற்றி ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் விரைவார்கள். அப்படி நடந்தால் அந்த பகுதி ஒரு நொடியில் வீழ்ச்சியடையும் மற்றும் பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் தங்கள் உயிர்களை இழப்பார்கள். பல்லாயிரக்கணக்கான வீரர்களின் உயிர்களுக்கு ஈடாக ஒரு உயிரை காப்பாற்றுவது, அவர் ஒரு எஸ்தர வேட்டைக்காரராக இருந்தாலும் அது ஒருபோதும் நாங்கள் எடுக்காத ஆபத்து. மன்னிக்கவும். ஐயோ, அப்படியானால் நான் உங்கள் கோரிக்கையை நிராகரிக்கிறேன். ஒரு மனிதனுக்காக இத்தனை மக்களின் முயற்சிகளை வீணாக்க முடியாது. இந்த முடிவு இறுதியானது. தொடர்பு துண்டிக்கப்பட்டது. லெப்டினன்ட், நீங்கள் உங்களால் முடிந்ததை செய்துவிட்டீர்கள். அது சரிதான். முழு புடையத்தையும் பார்ப்பதுதான் முக்கியம். நீங்கள் என்ன? இந்த நொடியே திரும்பி வா. குண்டுவீச்சு தொடங்கப் போகிறது. தொடங்குவதற்கு இன்னும் 6 நிமிடங்கள் உள்ளன. இன்னும் நேரம் உள்ளது. பிரைவேட் முதல் வகுப்பு ஷோகி மாட்சுரா, நீங்கள் இராணுவ நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டுமா? இப்போதே திரும்பி வா. லெப்டினன்ட், அவனை திரும்ப அழைத்து வரலாமா? இல்லை, பரவாயில்லை. அவர் தன் முடிவை எடுத்துவிட்டார். அவர் எதில் சிக்கிக் கொள்கிறார் என்று எனக்கு உறுதியாக நம்புகிறேன். நான் சரியான நேரத்தில் அங்கு செல்ல வேண்டும். அப்போது மாட்சுராவுக்கு தெரியாதது என்றால், அவர் காப்பாற்ற முயன்ற மனிதன் முழு மனிதகுலத்திற்கும் நம்பிக்கையாக மாறிவிடுவார்.